இன்று காலை மூலக்கொத்தளத்தில் மொழிப்போரின் முதல் தியாகிகளாக இருக்கக்கூடிய நடராஜன் தாளமுத்து ஆகியோருடைய புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வச்சு என்னுடைய வணக்கத்தை செலுத்திட்டு தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். எழும்பூரில் இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட தாளமுத்து நடராஜன் மாளிகையில் அவங்களுடைய திருவுருவச் சிலைகளையும் நம்முடைய அரசு விரைவில் நிறுவ இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கை அந்த கோரிக்கை. ஆக அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய வகையில் விரைவில் அங்கு இருவருடைய சிலையும் நிறுவ இருக்கிறது என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கட்டாய இந்தியை எதிர்த்து மறியல் நடத்தி ஊர்வலம் போனதற்காக சிறை தண்டனை பெற்றவர் டாக்டர் தர்மம்பால் அவர்கள். இந்திய எதிர்ப்பு போரில் பெண்கள் பங்கேற்போடு அதனுடைய அடையாளம்தான் அவர். அவருடைய நினைவிடத்திலேயும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தின. காலையில் திராவிட இயக்க தீரர்களே, மொழிப்போர் வீரர்களே, உங்கள் தியாகம்தான் இன்றைக்கும் எங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. பல்வேறு காலகட்டங்களில் இந்தி திணிப்பை எதிர்த்து நாம் நடத்தின வரலாறு தான் மொழிப்போர். இன்னைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்தியை திணிக்கலாமா, சமஸ்கிருதத்தை திணிக்கலாமா என்றுதான் ஒன்றிய ஆட்சியாளர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னை தமிழை அழிக்க அந்நிய இந்தி நுழைக்கப்படுகிறது. 1938ஆம் ஆண்டு தொடங்கின நேரத்தில் இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்த்து தந்தை பெரியார் சிறை சென்றார். நடராஜனும் தாளமுத்துவும் சிறைக்களத்தில் உயிர் தியாகம் செஞ்சாங்க. இது அரசியல் போராட்டம் அல்ல, பண்பாட்டு போராட்டம்னு தந்தை பெரியார் சொன்னார், அடையாளப்படுத்தினார். அது மட்டுமல்ல, எச்சரிக்கையாக ஒன்றை சொன்னார். இந்தியை அல்ல, எத்தனை மொழிகள் திணிச்சாலும் நாம் தமிழ் அழிந்து விடாது, ஆனால் தமிழனின் பண்பாடு அழிந்து போகும்னு சொன்னார். அதை முறியடிக்கத்தான் 1948ஆம் ஆண்டு மொழி போராட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை வகிச்சு நடத்தி காட்டினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் உறுதியாக சொன்னார், தெளிவாக சொன்னார், மொழி ஆதிக்கம் நிர்வாக ஆதிக்கத்துக்கு இடமேற்படுத்தும், அது பொருளாதார ஆதிக்கத்துக்கு வழிகோலும், பிறகோ தமிழர்கள் அரசியல் அடிமையாக துன்பப்படுவார்கள் சொன்னார். அடுத்த 3வது இந்திய திணிப்பு, அந்த இந்திய திணிப்புடைய எதிர்ப்பு போராட்டமானது 1963ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்ட குழு தலைவராக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை தலைமை கழகம் அறிவித்தது. தமிழ்நாடு முழுக்க மறியல் போராட்டம், சட்டப்பிரிவு நகல் எரிக்கக்கூடிய போராட்டம்னு இந்திய எதிர்ப்பு போரை நடத்தினார் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி தமிழ்நாடு முழுக்க 1963, 64, 65 ஆகிய 3 ஆண்டு காலம் நடந்த மொழி போராட்டத்தின் மைய புள்ளியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு. அதனாலதான் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டுவதற்காக இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்களை பாளையங்கோட்டைகளை தலைமைச் செயலை கொண்டு போய் அடைத்து வைத்தார்கள். இந்த 3வது மொழி போர்க்களத்தில் ஏராளமான கழக தொண்டர்களும் மொழி உணர்வாளர்களும் தங்களுடைய உயிரை கொடுத்து போராடினாங்க. கீழப்புழுவு சின்னசாமி,
கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, மயிலாடுதுறை சாரங்கவாணி, சிவகங்கை மாணவர் ராஜேந்திரன், பிராலிமலை சண்முகம், பீளமேடு தண்டபாணின்னு ஏராளமான வீரர்கள் இந்த போர்க்களத்தில் தங்களுடைய உயிரை கொடுத்தாங்க. இந்த தியாகிகள் தான் தமிழ் தாயினுடைய தலைப்பிள்ளைகள், தியாகத்துடைய திருவுருவங்கள். இந்திய எதிர்ப்பு போர் குறித்து தலைவர் கலைஞர் சொன்னது என்ன தெரியுமா? இது இன உரிமை போர், ஏகாதிபத்திய எதிர்ப்பு போர்னு முழங்கினார். அதாவது நாம நடத்துற இந்திக்கு எதிரான போருங்கிறது ஏதோ ஒரு மொழிக்கு எதிரான போர் இல்ல, நம்ம பண்பாட்டை காக்கிற போர். இப்படி மொழியை காக்க போராடின நம்முடைய கழக ஆட்சி 1967 அமைஞ்ச பிறகுதான் தமிழ்நாட்டை இருமொழி கொள்கை கொண்ட மாநிலமாக நாம பாதுகாத்தோம். அதுக்கு சிக்கலை உருவாக்கத்தான் மும்மொழி திட்டத்தை கொண்டு வர பார்க்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நம்ம மேல திணிக்கிறாங்க என்ற அடிப்படையில தான். இப்படி நாம் எத்தனையோ மொழி திணிப்புகளையும் பண்பாட்டு திணிப்புகளையும் கடந்துதான் வந்திருக்கிறோம். டி.ஆர். பாலு சொன்னார, இப்போ கூட 5300 ஆண்டுகளுக்கு முன்னையே இரும்பு தொழில்நுட்பம் இருந்த உலகின் தொன்மையான பண்பாடு நாகரிகமும் தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு நாம் ஆய்வுபூர்வமா நிறுவி இருக்கிறோம். இந்த கண்டுபிடிப்பு நாம் வாழுகிற காலத்தில், அதுவும் நான் ஆளுகிற காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய என்னை உள்ள அன்போடு கொடுத்துக் கொண்டிருக்கிறது.